பிக் பாஸ் போய் பார்த்துட்டு கிடக்குறான். பிக் பாஸ் பாத்தீங்களா? பிக் பாஸ் ஒரு பையனும் ஒரு பொண்ணு அரைகுறை ஜட்டி பிராவோட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கிடக்குறான். பாத்ரூம்ல போனா முத்தம், படுக்கறையில போனா முத்தம், கண்ணாடிக்கும் கண்ணாடியில வச்சுக்கிட்டு முத்தம். அட ஏழவெடுத்த நாய்களா, இதுவாடா என் தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் தருகிற செய்தி? நான் இந்த கூட்டத்திலிருந்து எச்சரிக்கிறேன். விஜய் டிவி தொலைக்காட்சி எச்சரிக்கிறேன். கமலஹாசன் அவர்களை உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என் தமிழருக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு. என் தமிழ் சமூகத்தை கேவலமான மோசமான அநாகரிக பண்பாட்டு சீரழிவுக்கு அழைத்து செல்லாதீர்கள். தொடர்ந்து இந்த அசிங்கங்கள் அந்த பிக் பாஸிலே தொடர்ந்து அரங்கேறும் என்று சொன்னால் ஒரு நாள் பிக் பாஸ் என்கிற அந்த கூட்டம் இருக்காது என்பதை நான் எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறேன். எந்த பண்பாட்டை என் இளைய தலைமுறைக்கு விதைக்கிறீங்க? எந்த நாகரிகத்தை என் இளைய தலைமுறைக்கு சொல்லித்தர வரீங்க? பொய்தேரிக்கு இரட்டை வசனங்கள், வெறும் ஜட்டி பிராவை போட்டுக்கிட்டு ஆட விடுறது வேறு நிகழ்ச்சி இல்லையா உங்களுக்கு? தரமான நிகழ்ச்சி உங்களால் தயாரிக்க முடியவில்லை என்று சொன்னால் இழுத்து மூடிட்டு போங்கடா. ஒரு மாத காலத்திற்குள் விஜய் டிவியும் கமலஹாசனும் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்யவில்லை என்று சொன்னால் அங்கு அதற்கான ஸ்டூடியோ, அதற்கான அந்த படப்பிடிப்பு கூடம் இருக்காது என்பதை எச்சரிக்கை செய்வதற்கு நீங்கள் அணிதிரட்டி கொண்டு வாருங்கள். போய் ஜனநாயக ரீதியாக போராடுவோம், முற்றுகை இடுவோம், இழுத்து பூட்டுவோம். அந்த 2 பீஸ் உடையில ஜட்டியும் பிராவியும் போட்டுக்கிட்டு திரியறவள 2 பேரை பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைப்போம். அரசாங்க நடவடிக்கை எடுக்கட்டும். என்ன கேட்கறதுக்கு நாதி இல்லையா? நீ லிப்ஸ்கிஸ் கொடுக்குற, தொப்புள்ள பம்பரம் விடுற, ஆம்லேட் போடுற, ஆப்பாயில் போடுற, இதையெல்லாம் சகித்து கொண்டும் இனி தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்க மாட்டார்கள். இங்கு தமிழீழ தலைவர் பிரபாகரனை உயிருக்காக நேசிக்கின்ற இளைஞர்களும் இருக்கிறார்கள். மாவீரன் நம்முடைய வீரப்பனார் போன்று நாங்கள் வாக மாட்டோமா, எல்லையை காக்க மாட்டோமா, எங்கள் கைகளுக்கும் துப்பாக்கி கிடைக்காதா என்று அவளோடு காக்கிற என் மாவட்டத்துடைய மண்ணின் மக்கள் ஓமலூர், சேலம் மாவட்டத்திலும் மேட்டூரிலும் இருக்கிறார்கள். இருக்கிறானா இல்லையா? எச்சரிக்கை செய்கிறோம்.